ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலாவில் ஸ்டே பண்ணணும்னா டிடிடியோட ஆன்லைன் ரூம் புக்கிங்கில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு தரிசன டிக்கெட் வேணும். டிடிடிலேயே ஆஃப்லைன்லேயுமே தினமுமே ரூம்ஸ் கொடுக்குறாங்க. 5 மணி போல் காலையில் கவுண்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு ரூம் எடுத்துக்கலாம். அதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும்ட்டு இல்லை. இது இல்லாமல் ப்ரைவேட் லாட்ஜஸ் மாதிரி எதுவுமே கிடையாது, ஹோட்டல்ஸ் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது, தனியார் மடங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டோனாஸுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. ஒரு சில மட்ஸ் பப்ளிக்குக்கும் கொடுப்பாங்க. ஃபோனில் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணக்கூடியது கர்நாடகா சோல்ட்ரி. நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஸ்டே பண்ணிவிட்டு ரூம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. இப்போ அந்த கர்நாடகா சோல்ட்ரியில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஸ்டாப்புக்கு பேரே ப்ரைவேட் மார்ட் ஸ்டாப் தான். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து மியூசியம் வரைக்குமே ஃபுல்லாக ப்ரைவேட் மார்ட்ஸாகவே இருக்கும். இப்போ கர்நாடகா சோல்ட்ரிலேருந்து நடந்து போகிறோம். கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா, அது ஆரிய வைசிய சமாஜ். அதோட ஆஃபீஸ் சென்னை எக்மோரில் இருக்குது. 15 டேஸ்க்கு முன்னாடி உங்களோட தரிசன டேட்லேருந்து கால் செய்தீங்கன்னா ரூம்ஸ் இருந்தால் அவங்களும் கொடுப்பாங்க, பப்ளிக்குக்கு கொடுப்பாங்க. ஆரிய வைசிய சமாஜ் லெஃப்ட் சைடில் இப்போ இருக்கிறது. இப்போ அடுத்து ஒரு ரைட்டில் ஒரு ரோடு போகும், அது ஃபுல்லாகவுமே ப்ரைவேட் மட்ஸ் தான். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் அந்த பச்சை கலர் பில்டிங் ஆண்டாள் மட்ட ஆசிரம், அங்கே தான் நாங்கள் மோஸ்ட்லி ஸ்டே பண்ணுவோம். அங்கே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ப்ரைவேட் மட்ஸ் தான், லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும். இந்த வைகானஸ் ஆசிரம் பிங்க் கலர் பில்டிங் இருக்கு இல்லையா, இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, கொடுப்பாங்க பப்ளிக்குக்கு. அதுக்கு பக்கத்தில் அஹோபிலம் இருக்குது, அங்கே ரூம்ஸும் இருக்குது, பப்ளிக்குக்கு கொடுப்பாங்க. இருந்தால் அங்கேயுமே லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, இருந்தால் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம நேரில் தான் போய் கேட்கணும். உங்களுக்கு ஃபோன் நம்பர் தேவைப்பட்டால் மெயில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கர்நாடகா சோல்ட்ரிலேருந்து கோயில் மாட வீதி போகிறதுக்கு 2 நிமிஷம் தான் நடந்து போகிறதுக்கு. நீங்கள் ஜீப்போ பஸ்ஸோ ஏறணுன்ட்டு. தரிசன க்யூ போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். ஏன்னா கோபுரத்துக்கு ரைட் சைடில் சுபதம் என்ட்ரி வழியாக படி ஏறி ரைட்டில் திரும்பி 300 தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. கர்நாடகா சோல்ட்ரி எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து இந்த 300 தரிசன க்யூ ஜாயின் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம். இப்போ நீங்கள் வந்துட்டுருக்கிற வழியிலே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடெல்லாம் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் ஜலப்பிரசாதம் இருக்குது, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் இறக்கத்தில் நடந்தீங்கன்னா அன்னப்பிரசாத பில்டிங் வந்துடும். மேற்கு மாட வீதியும் வடக்கு மாட வீதியும் ஜாயின் ஆகிற பிளேஸ் இது. ஆக்சுவலாக இது உள்ற போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வடக்கு மாட வீதி, நரசிம்மர் கோயில், வராகசாமி கோயிலாக வந்துடும். நேராக போகிறோம் அப்படின்னா W4 கேட் வரும். அதையும் தாண்டி லெஃப்ட்டில் திரும்பி போகிறப்போ நம்ம சுபதம் என்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 300 தரிசன க்யூவாக இருக்கட்டும், சுபதம் என்ட்ரி எந்த தரிசன க்யூவாக இருக்கட்டும், 10 நிமிஷம் தான் கர்நாடகா சோல்ட்ரிலேருந்து, இந்த கர்நாடகா சோல்ட்ரிலேருந்து அந்த தரிசன க்யூக்கு போகிறதுக்கு. வண்டியெல்லாம் தேவையில்லை, இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. கர்நாடகா சோல்ட்ரி நிறைய பேர் நான் சொல்லி ஸ்டே பண்ணிக்கிறாங்க. நான் ஸ்டே பண்ணதில்லை, பட் போயிட்டு வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ரூம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி புக் பண்ணணுன்ட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இப்போ அக்டோபர் 1ஆம் தேதியோடு நிற்கிறது, ஓப்பன் ஆகாமல் மறுநாளைக்கெல்லாம் ஓப்பன் ஆனோன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அக்டோபரில், ஈவன் செப்டம்பரில், ஆகஸ்ட்லலாம் வேணும்னா ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய ஒரே சத்திரம் கர்நாடகா சோல்ட்ரி மட்டும்தான். ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் செக் பண்ணிக்கோங்க. செக்இன் டைம் எப்போ வேணாலும் நம்ம செக்இன் பண்ணிக்கலாம். பட் செக் அவுட் டைம் 9 AM மஸ்ட்டு. 9 AM to 9 AM தான். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரைவேட் மார்ட்ஸ் தான். ஜென்ரலாக 5 மணி போல் நேரில் போய் கேட்டால் இருந்தால் கொடுப்பாங்க. இங்கே எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிற இடங்கள் எல்லாமே சாயந்தரம் 5 மணி போல். பட் நம்ம போய் கேட்கணும், கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கும். டோனாஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆரிய வைசிய சமாஜில் மட்டும் எல்லா ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் ஃபுட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லி ஈவன் நானுமே போகிறப்பெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ வைகுண்ட ஏகாதசி 10 நாள்னா 10 நாளும் ஃபுட்டு கொடுப்பாங்க. சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, அவங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. பப்ளிக்குக்கு கொடுப்பாங்க, டோனாஸுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கர்நாடகா சோல்ட்ரிலேருந்து கோயிலுக்கு போகக்கூடிய வழி. 10 நிமிஷம்தான் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிடிடியில் புக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரூபா ஓகேவாக இருந்தால் ஆன்லைனில் கர்நாடகா சோல்ட்ரியில் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பஸ் இருக்குது எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு. இதுதான் ப்ரைவேட் மட் பஸ் ஸ்டாப். ஏடிஎம் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். 24 மணி நேரமும் ஜேன்னு இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே.
பஸ்ஸில் போனோன்னா இப்போ நீங்கள் ஃப்ரீ பஸ் பார்த்தீங்க இல்லையா, அதில் ஏறி கியூ ஸ்டார்ட் ஆகிற டைமில் கூட இறங்கிக்கலாம். எந்த கியூக்கு நீங்கள் போகணுன்னா கூட. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.